அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? வாங்க, நம்ம வந்து மீன் கிரேவி செஞ்சுருக்கோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதேமாதிரி செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி செஞ்சலான்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து மீன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். மசாலாலாம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இன்னும் கொஞ்சம் போடுறேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு. மஞ்சத்தூள் போடலாம் கொஞ்சம். அதெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போடலாம். ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும், அது போடுறேன். உப்பு வந்து தேவையான போட்டுடலாம். அதெல்லாம் நல்லா பற்றி வச்சுருவோம். கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். தக்காளி அரைச்சி போடணும். சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போடணும். அவ்வளோதாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினா தான் அதில் உப்பு மசாலாலாம் ஏறும். அதுக்கு பிறகு காமிக்கிறேன். இப்போ வந்து மீனை வந்து பொரிச்சிடலாம். வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். கருவேப்பிலை போட்டு போடுறேன். சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயம் இருக்கும், வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடணும், அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி பாருங்கள், 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை அதில் போடலாம். தக்காளி அரைச்சி போட்டால் தான் கிரேவி மாதிரி வரும். பச்சை மிளகாய் உடச்சி போடுறேன். மீன் பட்டி வச்சுருக்கோம்ல, மசாலாலாம் போட்டு அதை எடுத்து போடலாம்.
தேங்காய் பால் அரை முடி இருக்குங்க, நான் திக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதை ஊற்றிடலாம். பாருங்கள் மீன் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் பத்தலை, இந்த கிரேவிலே போடுறேன். மெதுவாக திருப்பி விடலாம். மீன் தண்ணியெலாம் சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து மல்லி இலை எடுத்து ஊற்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சால் மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வறுவல் இல்லாமல் கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன். இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.